மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நம்ம பெரும்பாலும் சோஷியல் மீடியால என்ன மாதிரியான விஷயத்தை பத்தி போஸ்ட்லாம் ஷேர் பண்றோம்னு நீ நினைக்கிற? என்ன ஏதாவது புதுசா வந்த மூவிஸ் பத்தி பேசுவோம், இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பேசுவோம், அப்படி இல்ல டிவி ஷோஸ் பத்தி பேசுவோம். ரொம்ப கரெக்டா தான் சொல்லிருக்க. அதனால தான் என்னவோ தெரியல, Facebook நிறுவனம் Facebook டிவியை வந்து லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காங்க. வாவ், அப்ப FBA வந்து டிவில வரப்போதா? எஸ், அதேதான். 2004ல ஸ்டார்ட் பண்ண நிறுவனம் தான் Facebook. இப்ப பாத்தீங்கன்னா உலக அளவுல 200 கோடிக்கும் மேற்பட்டவங்க வந்து Facebook யூசர்ஸா இருக்காங்க, Facebookல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அதுல பெரும்பாலும் Facebookை யூஸ் பண்றவங்க வந்து இந்தியர்கள். அதாவது இந்தியால தான் ஜாஸ்தியா Facebook ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலேயே பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து அவங்க இத்தனை நாளா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ முக்கியமா என்ன டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Facebook டிவியை லான்ச் பண்ணணும் அப்படிங்கறதா. அது எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஷாக் ஆயிடுவேன். இந்த ஆகஸ்ட் மந்தே லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இருக்காங்க. வாவ், சூப்பர். நம்மளோட ஃப்ரீ டைம்ல வந்து நம்ம எப்பவுமே சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் தான் வந்து நோண்டிட்டு இருப்போம். இப்போ FB டிவின்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் டைம் அதுல தான் இருப்போம்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் சொல்லியிருக்கேன். இந்த நியூஸோட அடுத்ததா அவ்வை சொன்ன மொழியாம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் 27வது வாசகம் பார்க்க போகிறோம், ஆத்திசூடியிலிருந்து. இந்த ஆத்திசூடியில் இருக்கக்கூடிய இந்த 2 சொற்களுமே கிட்டத்தட்ட நமக்கு பரிச்சயமான சொற்கள் தான். ஆனால் இந்த வாசகம் பரிச்சயம் இல்லை, அவ்வளோதான். சரி, இந்த வாசகம் என்ன சொல்லுது அப்படின்னா, வஞ்சகம் பேசேல். அதுதான் 27வது வாசகம். வஞ்சகம் பேசேல். பேசல்னா நமக்கே தெரியும், பேசாதீர்கள், பேசாதே அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்து ஒன்றா சொல்லிடுறாங்க. ஒருமையிலையும் பருமையிலையும் சேர்ந்து பேசேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான் வஞ்சகம் பேசேல். இந்த வஞ்சகம் அப்படிங்கிற சொல் பல சமயங்களில் என்ன செய்யறாங்க, ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி தான், ஏதோ சதி திட்டம் அப்படிதான் வஞ்சகம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வஞ்சகம்ங்கிறது முன்னெல்லாம் அந்த மாதிரியான பழமாட்டில் இல்லை, இப்போதான் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். வஞ்சித்து விட்டான் அப்படின்னா ஏமாற்றி விட்டான் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை ஏதோ சதி திட்டம் தீட்டி விட்டான் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரிலாம் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒரு வஞ்சகன் அப்படின்னா அது ஒரு வில்லன் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதுலேருந்து சற்றே மாறி வஞ்சகம் வந்து உண்மையிலே எது மாதிரிலாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா இன்றைக்கும் கிராமங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக தான் இருக்குது. என்னென்னா, எங்கேயோ வெளியூர்லேருந்து ஒருத்தர் வராரு வச்சுக்கலாம், இல்லை ஒரு வீட்டுக்கு புதுசாக ஒருத்தர் வர்றாரு. அவர் வீட்டுக்கு வந்தவொடனே இப்போவும் அந்த பழக்கம்லாம் இருக்குது. வந்தவொடனே உட்காருங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம்லாம் இன்னும் தமிழ் பண்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, நிச்சயமாக. போய் உட்காந்துருக்கோம், அவங்க வீட்டில் சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட சொல்லும்போது புதிதாக ஒரு எப்போவே என்ன சொல்லுவாங்கன்னா, சாதம் கொஞ்சம் வச்ச உடனே, சோறு கொஞ்சம் வச்ச உடனே போரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இல்லைங்க, சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. அவங்க வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்து சாப்பிட வைப்பாங்க. இவர் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அடிக்கடி, அதெல்லாம் யோசிக்காதீங்க, எவ்வளோ வயிறார சாப்பிடுங்க, வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணாதீங்க அப்படின்னு வாசகம் உண்டு. தமிழ்நாட்டில் அடிக்கடி சொல்லக்கூடிய வாசகம், வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வயிற்றுக்கு துரோகம் பண்ணாதீங்கன்னு அர்த்தம் இல்லை, வயிற்றுக்கு எதிராக சதி செய்யாதீங்கன்னு அர்த்தம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நியாயத்துக்கு அந்த நியாயம் கற்பிக்க வேண்டும். இந்த இந்த அளவுக்கு நம்மளால் சாப்பிட முடியும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கான நியாயத்தை கற்பிக்கவில்லைன்னு அர்த்தம். ஸோ வி ஆர் டூயிங் சம் சார்ட் ஆஃப் இன்ஜஸ்டிஸ். அது பண்ணாதீங்க, டோன்ட் டூ இன்ஜஸ்டிஸ். அதுதான் வஞ்சகம் பேசல் அப்படிங்கிறது. அதாவது இதுக்கு நாம் நியாயம் கற்பித்தாக வேண்டும். சேவர் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கணித பாடம் எடுக்கிறாரு வச்சுங்களேன். 5வது வகுப்புக்கோ 6வது வகுப்புக்கோ 7வது வகுப்போ அந்த மாதிரி கணித பாடம் எடுக்கிறாரு. 1 மணி நேரம் கணித பாடம் எடுக்கணும். இந்த 1 மணி நேரம் கணித பாடம் எடுக்கிறதுல 3/4 மணி நேரம் ஏதோ கதை பேசிட்டு, ஏதோ சினிமா கதை பேசிட்டு, விளையாட்டு கதை பேசிட்டு, ஏதோ ஊர் கதையெல்லாம் பேசிட்டு 10 நிமிஷம் தான் அவர் கிளாஸ் எடுக்கிறான்னு வச்சுக்கலாம். அப்போது அவர் இந்த கிளாஸுக்கு அவர் நியாயம் கற்பிக்கவே இல்லை. அப்போ இந்த வகுப்புக்கு அவர் வஞ்சகம் பண்ணிட்டார். எதை எதிர்பார்க்குறோமோ அது நம்ம செய்யாமல் இருந்தால் அதுதான் வஞ்சகம். இப்போ பாருங்களேன், இந்த வஞ்சகம்ங்கிற வார்த்தை எந்த அளவுக்கு விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது பாருங்கள். உண்மையிலே பயன்பாட்டிலே அப்படிதான் இருந்தது. வஞ்சகம்ங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். அவர் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யலை, அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை சரியாக சொல்லலை. இப்படிலாம் பார்க்குற போது என்ன நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம், அது ஒன்று பண்ணணும்னா வஞ்சகம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு திரைப்படத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட நடிகர் நடிச்சிருக்காரு, இன்னும் ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் இருக்காரு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம போயிட்டோம். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, அது ஏமாத்திடுச்சு அப்படின்னா அவங்க வஞ்சகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஆக எதிர்பார்ப்புக்கும் ஏமாற்றத்துக்கும் இடையிலான அந்த ஒரு பிணைப்பு இருக்கு இல்லையா, அது மாறுகிற பொழுது அதுதான் வந்து வஞ்சகம் சொல்லலாம். எதிர்பார்ப்புக்கு மாறாக ஏமாற்றம் வந்து விட்டது வஞ்சகம். சரி, இப்போ வஞ்சகம் பேசல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வஞ்சகம் பேசல தயவு செய்து யாரை பற்றியும் குறை கூறாதீர்கள்ங்கிறது இல்லை. உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதற்கு மாறாக பேசாதீர்கள். எந்த மாதிரியான ஒரு விஷயம் பாருங்களேன். வஞ்சகம் பேசல் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆசிரியராக ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு ஆசிரியராக என்ன பேசணுமோ அதுதான் பேசணும்.
நான் ஒரு இடத்துல ஒரு ஆசானாக இருக்கிறேன், குருவாக இருக்கிறேன், ஒரு கிரிக்கெட் விளையாட போகிறோம், அங்கே வந்து ஒரு கோச் இருக்கார் அப்படின்னா அவர் என்ன பேசணுமோ அதை தான் பேசலாம். அது மாதிரி அவர் எது பேசணும் அது வஞ்சகம் பேசுகிறாரு தான் அர்த்தம். எது எதிர்பார்த்து நாம் சொல்கிறோமோ அதற்கு மாறாக எது பேசினாலுமே வஞ்சகம் தான். ஆக பொய் பேசுதல், புரட்டு பேசுதல், புரளி பேசுதல் இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் மீறி என்ன எதிர்பார்க்குறோமோ அதுக்கு மாறாக ஒன்று பேசினா கூட அது வஞ்சகம் தான். அது கூட பேசாதீர்கள்ங்கிற அளவுக்கு ஒரு நுண்ணிய பார்வை இந்த வாசகத்தில் இருக்குது. அதனால தான் வஞ்சகம் பேசியலுங்கிற இந்த வாசகத்தை சிறுவர்களுக்கு சொல்கிறப்போ எதை சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சிறுவர்களாக இருந்து எதை பேசணுமோ அதை பேசுங்க, அதை மீறி நீங்கள் எது பேசினாலும் வஞ்சகம் பேசுவதாகத்தான் பொருள். நாம் பல சமயங்களில் பார்த்துருக்கோம். இதே தொலைக்காட்சியிலே கூட நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு 5 வயது பையன் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், என்ன பாடலாம், என்ன சொல்லலாம்னு இருக்கு. ஆனால் ஒரு 5 வயது பையன் ஒரு இளைஞன் பேசுகிற பேச்சை பேசக்கூடாது, ஒரு இளைஞன் செய்யக்கூடாது. ஆனால் அதெல்லாம் ரசிக்க தொடங்கிட்டோம் இன்னைக்கு சமுதாயத்தில். அது ஒரு மாதிரி ஒரு வக்கிர பார்வை பிடித்த ஒரு சமுதாயமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே ஒரு வஞ்சக பார்வை தான், ஒரு வஞ்சக எண்ணம் தான், ஒரு வஞ்சக நோக்கம் தான் பின்னால் இருக்கு. ஒரு 5 வயது பையன், 6 வயது பையன் காதில் கேட்கக்கூடாத, காது கூசுகிற அளவுக்கு ஒரு திரைப்பட பாடலில் ஒரு பொது மேடையில் வந்து பாடுறான் அப்படின்னா எல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறாங்க அப்படின்னா இந்த சமுதாயம் மொத்தமுமே ஒரு வஞ்சக நோக்கம் கொண்டதாக மாறி இருக்கிறது. இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கல. ஒரு 5 வயது பையன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு திருக்குறள் சொல்லலாம், ஒரு ஔவையார் பாட்டு சொல்லலாம், ஒரு பாரதியார் கவிதைகள் சொல்லலாம். அவருடைய மழையில் அதுக்கு புரியுதோ இதெல்லாம் எடுத்து சொல்லலாம். அது நாம் எதிர்பார்க்க முடியும், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த வயதுக்கு சொல்லக்கூடாத விஷயங்களை, அந்த வயதிலே பாடக்கூடாத பாடல்களை பாடுகிற பொழுது நாம் அதை கைத்தட்டி ரசிக்கிறோம் என்று சொன்னால் நாம் வஞ்சகர்களாக மாறியிருக்கிறோம். ஆக இந்த வஞ்சகம் கூடாது. ஏன்னா அது நம்ம எதிர்பார்க்கல, அது இல்லை. ஆக இந்த எதிர்பார்ப்பை ஏமாற்றமாக மாற்றுகிற ஒன்று தான் வஞ்சகம் என்று சொல்கிற போது, எது ஒருவன் எதிர்பார்க்கப்படுகிறதோ அதை மட்டுமே ஒருவன் பேச வேண்டும், அதை தாண்டி பேசக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுமே, ஒரு ஆன்மீக பேச்சாளர் வர்றாரு, ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாரு. நம்ம என்ன எதிர்பார்ப்போம், பக்தியாக ஏதோ பேச போகிறாரு, ஆன்மீகத்தை பற்றி பேச போகிறார், ஏதோ தத்துவங்களை பேச போகிறார், அதெல்லாம் பார்க்கலாம். அவர் வந்து மேடையில் ஆன்மீகம் பேசி கொண்டிருக்கும் போதே நடுவில் அரசியல் பற்றி ஏதாவது பேசுகிறான்னு வச்சுங்களேன், அவர் வஞ்சகம் பேசுகிறார். அது நம்ம எதிர்பார்க்கல, அது இல்லை. ஒரு அரசியல்வாதி ஆன்மீகம் பேசினா கூட பரவாயில்ல, ஒரு ஆன்மீகவாதி அரசியல் பேசினா அது வஞ்சகமாக மாறுகிறது. ஆக வஞ்சகம் என்ன அப்படின்னா, மிக நிச்சயமாக சொல்லக்கூடாத இடத்துல வேறு ஒன்று சொல்லுகிற போது அது வஞ்சகம் பேசுவது தான் அர்த்தம். அதைத்தான் ஔவையார் மிகச்சிறப்பாக வஞ்சகம் பேசன்னு 2 சொற்களில் சொல்றாங்க. சரி, இந்த வஞ்சகம் பேசன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன, இதனால என்ன தீமை வரும், அது வரைக்கும் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, ஒரு 5 வயது சிறுவன் 25 வயது இளைஞனாக பேசுகிறான் என்று சொன்னால் இடையிலே 20 ஆண்டுகளே அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பறித்து கொண்டு விட்டோம்னு அர்த்தம். அதுதான் முக்கியம். அதெல்லாம் தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பிஞ்சிலே பழுத்த பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஞ்சிலே பழுத்த பழம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது பிஞ்சு காயாகி தான் கனிய வேண்டும், பிஞ்சு நேராக பழுத்து இருக்குன்னு சொன்னால் காய் என்கிற அந்த ஒரு பருவத்தை அவனுக்கு நாம் பறித்து கொண்டு விட்டோம்னு அர்த்தம். நம்ம பிடுங்கிக்கிட்டோம், பறிச்சுக்கிட்டோம். அப்படி இருக்க முடியாது. இதுதான் இந்த வஞ்சகம்ங்கிறது. இந்த வஞ்சகம் பேசல் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, யாருக்கோ உரித்தான உரிமையான ஏதோ ஒன்றை நாம் பறித்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக இந்த வஞ்சகம் மாறிவிடும். ரொம்ப கஷ்டமான ஒரு வாக்கியம் தான், இருந்தாலும் அதுதான் நிஜம். ஆக இந்த வஞ்சகம் என்பது என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்பதற்கு மாறாக, ஒரு எதிர்பார்ப்புக்கு மாறாக நடந்து கொள்வது, எதிராக நடந்து கொள்வது, அதிலிருந்து வெளியே வந்துவிட்டு வஞ்சகம் பேசுவது என்கிற செயலில் நாம் இறங்கவே வேண்டாம். வஞ்சகம் பேசுதல் பாவச் செயல்கள் அத்தனையிலும் பாவமானது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.